ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டும் பெயின் குறையாத ஒருத்தரோட கண்டிஷன் தான். நிறைய பேர் முதுகு வலி அப்படின்னா முதுகெலும்புல இன்ஜெக்ஷன் போடுறோம். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முதுகுல எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்காவது வலி இல்லாமல் இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா எங்ககிட்ட வர பேஷண்ட்டை வச்சு தான் நான் சொல்ல முடியும். எங்ககிட்ட வர பேஷண்ட்ல நிறைய பேர் எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வர்றாங்க, இல்லை பெயின் பிளாக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வர்றாங்க. போட்டு ஒரு 10 நாள் அதிகபட்சம் ஒரு மாசத்துல திருப்பி பழைய பெயின் வந்துருதுன்னு வர்றாங்க. இல்ல அந்த போட்ட இடத்துல மட்டும் பெயின் இல்லைங்க, பேக்ல மட்டும் பெயின் குறைஞ்சிருக்கு, ஆனா இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது அப்படியே தான் இருக்கு, இல்ல அது அதிகமா இருக்கு, அப்படிதான் நிறைய பேர் வர்றாங்க. எதுக்காக நம்ம ஏன் ஒரு இன்ஜெக்ஷனுக்கோ இல்ல ஒரு சர்ஜரிக்கோ போகணும்? அதை விட பெஸ்ட்டா அவங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு மனோஜ், வயசு 45, பிரான்ஸ்ல இருந்து வந்தாரு. அவர் நம்ம தமிழ்காரர் தான், பிரான்ஸ்ல இருந்து வந்தாரு. சிவியரா பேக் பெயின், 2 வருஷமா ரொம்ப பேக் பெயின், பிளஸ் 2 கால்லையும் மதமதப்பு. காலை தரையில வச்சா ஒரு கொஞ்சம் தான் தெரிகிற அளவுக்கு மதமதப்பு. வெறும் 45 வயசு தான் ஆகுது அவருக்கு, மிடில் ஏஜ் தான் அவரு. ஆனா சிவியரா மதமதப்பு. இந்த மதமதப்புனால அவர் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு, எரிச்சல் வர்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இங்க வந்தாரு. வந்துட்டு 15 டேஸ் இருந்தாரு. நல்ல கோஆபரேட்டிவ் பேஷண்ட். ஏன்னா பெயின் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைஞ்சது. மெயினா இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. L5 S1 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி S1 நர்வ் ரூட்டை சிவியரா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது. சோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சரியானாரு. ஆனா கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. தேங்க்யூ.